ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்டு எப்பயுமே கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போனா ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீகேஜியில் வந்து சும்மா நம்ம விளையாடுவோம், போவோம், வருவோம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம படிக்கிறோம் 10th வரைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் சேருவோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னா, சும்மா ஜாலியாக விளையாட போக வர அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும். அந்த ஜாலிக்காக அந்த சந்தோஷத்தை மட்டும் நம்ம பகிர்ந்துக்குவோம். அந்த டயத்தில் வந்து ஸ்கூல் டயத்தில் நம்மளுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது. அந்த என்னென்னா பக்குவம் தெரியாது. ஏன்னா ஒருத்தரை புரிஞ்சுக்கணும், அவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க, இவங்க அன்பாக இருக்காங்க, இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் நம்மளுக்கு அதை அப்போதைக்கு அந்த புரிஞ்சுக்கிற பக்குவம் வராது ஸ்கூல் படிக்கும்போது. அப்படிங்கும்போது என்னென்னா எல்லாரு கூடயும் பேசுவோம், பழகுவோம், ஜாலியாக இருப்போம். ஸ்கூல் டயத்துலலாம். அடுத்து வந்து உண்மையான ஃப்ரெண்ட் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயா பார்த்தோம்னா ஹாய் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனால் வந்து உண்மையான வாழ்க்கைக்கு நம்ம வந்து இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க, நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வரும்னா, காலேஜ் படிக்கும்போது வர ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. அப்போ வர ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க நான் என்ன சொல்கிறேன்னா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறது நான் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது வந்து அந்த பக்குவத்தில் உருவாகிற ஃப்ரெண்ட்ஷிப், சரிங்களா? நம்ம நல்லது கெட்டதை வந்து புரிஞ்சுக்கிட்ட காலகட்டம். காலேஜ் படிக்கும்போது வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும், நல்லது கெட்டது, நல்லவங்க கெட்டவங்க, சந்தோஷம் துக்கம் அப்படிங்கிறது எல்லா விஷயமே நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற பக்குவத்துக்கு வந்துடுவோம். அப்படிங்கும்போது நம்ம கூட நல்ல பாசமாக பேசுகிறாங்க, பழகுறாங்க அப்படிங்கிறனால எல்லாத்தையும் நல்லவங்களாம் நினைக்க மாட்டோம், எல்லாத்தையும் கெட்டவங்களாம் நினைக்க மாட்டோம், எல்லாருக்கூடயும் ஜாலியாக இருப்போம். அந்த டயத்தில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, நம்மளும் நல்லா அக்கறையாக பாசமாக பார்த்துக்குவாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்கள்ல, அந்த இதை நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எனக்கு எந்த ஸ்கூல் டயத்தில் எப்படி எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, காலேஜ் டயத்தில் எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ்னால எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட லைஃப்பில் உங்களை மறக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இன்னுமே உங்கள் ஸ்கூலில் படித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தொடர்ந்து இன்னுமே காண்டாக்டில் இருக்காங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? எனக்கு ஸ்கூல் படித்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கூல் படிக்கும்போது என்னென்னா அப்போதைக்கு நம்மளுக்கு அந்த பக்குவம் இல்லாதனால இப்போ சும்மா என்னென்னா ஜாலியாக போகிறோம், பேசுவோம், அதோட வச்சுப்போம். இப்போ எங்கேயுமே பார்த்தோம்னா ஹாய் நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, பிள்ளைங்க நல்லா இருக்கா, எத்தனை குழந்தைங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறதோட வச்சுக்குவோம், அவ்வளோதாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த ஸ்கூல் பிரிஞ்சு போகிறப்பெல்லாம் அழுதாங்க, இங்கு தெளிச்சு விடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. பிரிஞ்சு போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அழுகுது அதில் இருந்துச்சு தான். ஆனால் வந்து என்ன அப்படின்னா, இப்போ காலேஜ் படிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் வந்து நான் வந்து 5 வருஷம் வந்து நாங்கள் மொத்தம் வந்து எங்கள் காலேஜில் வந்து ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து 20 பிள்ளைங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த இதில் எங்கள் இதில் வந்து 20 பிள்ளைங்க செலக்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப தூரமாக இருக்கனால ஹாஸ்டலில் தங்கி படிக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க, டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து 19 பொண்ணுங்க வந்து ஒரே இடத்துல ரூம் வந்து 2 ரூமுங்க. இங்கே வந்து ஆளுக்கு 10 பேருக்கு ஒரு ரூம், அந்த மாதிரி ஆளுக்கு தனித்தனி காட்டு, எல்லாமே ஒன்றா தனித்தனியாக இருக்கும். பெட்ஷீட்டு எல்லாமே நம்ம வாங்கிட்டு போயிடலாம். இப்படி வந்து நாங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒன்றாவே இருப்போங்க. 5 வருஷம் நாங்கள் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்குமே ஒன்றா தான் போகணும். ஒன்றா எந்திரிக்கிறது, ஒன்றா கிளம்புறது, ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா படிக்கிறது, ஒன்றா காலேஜ் போகிறது, என்னென்னா ட்ரைனிங் எங்கேயா போகணுன்னாலும் போக வர, இது எல்லாமே 5 வருஷம் ஒன்றாவே இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக தான் இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஒரே ஃபேமிலி மாதிரி தான் இருந்துச்சு. எங்களுக்கு அப்போதைக்கு என்னென்னா லீவ் விட்டாங்கன்னா எப்படா போய் அம்மா அப்பா பார்ப்போம், டிவி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. அப்போ எங்களுக்குலாம் என்னென்னா மொபைலுக்கு அலோடு கிடையாது, நாங்கள் மொபைல் யூஸ் பண்ணதே கிடையாது. நாங்கள் படிக்கும்போது 1 ரூபி காயின் இருக்குல்ல, அதுதாங்க. இப்போ சண்டேயில் வந்து வாரத்தில் வந்து சண்டே மட்டும் ஈவினிங் டைத்தில் 1 ரூபி காயின் வச்சு நம்ம ஃபோன் பேசிக்கலாம். அது குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனு, அது அம்மா அப்பா கூட மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு இது. நிறைய கண்டிஷன், ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ் தான். அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது தான். நாங்கள் அந்த மாதிரி காலேஜில் தான் படித்தோம்.
நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து என்னென்னா மொபைல்லாம் அலவுடு கிடையாது. அதை வந்து 3 வருஷம் நாங்கள் படித்தோம். 2 வருஷம் வந்து இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் அங்கே கண்டிப்பாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைன்னா கட்டாயம் அங்கே வேலை பார்க்கணும் அப்படின்னா அது எங்களுக்கு வந்து பெருசாக தெரியல. அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கேயே இருக்குமே, இங்கே எப்படா வீட்டுக்கு போவோம், பேசுவோம், அம்மா அப்பா பார்ப்போம், ஜாலியாக பாட்டு பார்ப்போம், டிவி பார்ப்போம், ஜாலியாக வெளியில் போவோம், ஃபங்க்ஷன் போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோங்க. ஏன்னா 5 வருஷம் ஒன்றாவே இருந்தவங்க இப்போ மேரேஜ் ஆகி அந்த 19 பேருக்கும் 19 குடும்பம் ஆகி போயிடுச்சுங்க. பாருங்கள், 19 பேர் ஒன்றாவே இருந்தோம். இப்போ 19 குடும்பம் ஆனனால நாங்கள் யாருமே ஒருத்தர் மீட் பண்ண முடியல. ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கிற மாதிரி இருக்குது. சப்போஸ் பார்க்க நினச்சா வீடியோ கால், இல்லாட்டி கால் பண்ணி பேசிக்கலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப்பு ஃபோட்டோ ஏதாவது ஃபங்க்ஷன்னா வீடியோ எடுத்து அனுப்புறது, அந்த மாதிரியே போயிடுச்சுங்க. ஏன்னா எல்லாருமே பிஸி ஆகிட்டாங்க. எல்லாமே டியூட்டிக்கு போகிறேன், எல்லாருமே ஜாப் கிடச்சி அங்கங்கே வேறு ஊரில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நம்மளுக்கு கிடைக்காது, நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது அவங்களுக்கு கிடைக்காது. அடுத்து வந்து என்னென்னா பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வந்து குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், அடுத்து வேலைக்கு போகணும். அவங்க கஷ்டப்பிடிச்ச டியூட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து வீட்டு வேலையை பார்க்கணும் அப்படிங்கும்போது அதுலேயே ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. அதுலேயே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ மாட்டிக்கிட்டோம். அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த என்னென்னா ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. நாங்கள் ஃபோன் பேசும்போது சொல்லுவோம், கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு நாள் வந்து எல்லாருமே மீட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லேயே இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஃபேமிலியோடு எல்லாருமே மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ வரைக்கும் எங்கள் எல்லாத்தையுமே இருக்குது. அப்படி ஒரு காலத்துக்காக நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் 19 பேர் இருந்தவங்க இப்போ 19 குடும்பம் போய் மீட் பண்ணும்போது எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும். எங்களோட குடும்பம் வந்து ஒரு ஃபேமிலி ஆகிடும். அப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனாக நாங்கள் 19 பேர் கலந்துக்கிட்டாவே ஒரு ஊர் மாதிரி ஆகிப்போம். அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். எங்கள் அந்த 19 பேர் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருப்பாங்க. இருந்தாலுமே நம்மளுக்குன்னு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தாங்க எனக்கும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்க எப்படின்னா நான் அழுதேன்னா அவங்க தாங்க மாட்டாங்க, அவங்க அழுதுருவாங்க. நான் கண் கலங்கினாவே அவங்க அழுதுருவாங்க. சப்போஸ் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா என்னை அம்மா இடத்துல இருந்து நான் அக்கறையாக பார்த்துக்கிட்டவங்க. என்னன்னா எனக்கு ஒன்றுன்னா அவங்களால தாங்கவே முடியாது. என்னை ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி போடுறதுலேருந்து, என்னை பத்திரமா பார்த்துக்கிறது, கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட வைக்கிறது, கரெக்ட் டயத்துக்கு மெடிசன் கொடுக்கறதுலேருந்து அக்கறையாக அவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அப்போ அந்த நேரத்துலலாம் என்னென்னா எங்கள் அம்மா அப்பா இல்லை, பக்கத்தில் இல்லைங்கிற ஃபீலிங்ஸே வரல. ஏன்னா எனக்கு அவள் அப்படி பார்த்துக்கிட்டா. இப்போ அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஒருத்தர் ஏன்னா ஃபோன் பண்ணாலும் ஏன்னா கரெக்டாக எதுக்கு ஃபோன் பேச முடியல. நம்ம பேசுகிறதுக்கு அவங்க பிஸியாக இருப்பாங்க. அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம பிஸியாகிற மாதிரி ஆயிடுச்சு போச்சா. அந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ஆச்சு. சப்போஸ் கால் எடுக்க முடியாத சூழ்நிலை, மீட் பண்ணலான்னு நினச்சாலும் மீட் பண்ண முடியல. பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்க வராங்க, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இப்போ நான் எனக்கு ஃபீல் பண்ணுறேன். என்னை அவ்வளோ அக்கறையாக அன்பாக பார்த்துக்கிட்டா. இப்போ வந்து என்னென்னா செஞ்சது எப்பயுமே மறக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை இப்போ ஃப்ரெண்டுங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு நல்ல கான்டாக்ட் இருக்குது. என்னென்னா அவங்கவுங்க சூழ்நிலை, ஃபேமிலி சூழ்நிலை இருக்குது. ஃபேமிலி ஆகிட்டோம்னா வர முடியாது, போக முடியாது. அப்படிங்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நேராக பார்க்க முடியல, பேச முடியல. கண்டிப்பாக அவங்க செஞ்ச நன்றியில் என்னால் மறக்க முடியாது. என் ஃப்ரெண்டு பேர் என்னென்னா 19 ஃப்ரெண்டுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தாங்க. எல்லாருமே இன்ன வரைக்கும் எங்கள் கூட கான்டாக்டில் இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே ஒவ்வொரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்காங்க. எங்கள் செட்லேயுமே 19 பேர்லேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், பேர் மல்லிகா. அவங்க வந்து இப்போ கொடைக்கானலில் இருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க தான், எனக்கு 2 பசங்க தான். சும்மா ஃபோனில் தான் பேசிக்கிறோம், மற்றபடி வேறு எந்த இதுவுமே இல்லை. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. எனக்காக நீ இப்போ நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்க. அதெல்லாம் நான் இப்போ மட்டும் இல்லை, எப்போயுமே மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு, நன்றி. நன்றி சொல்லக்கூடாது, நன்றி சொன்னால் அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் நிறைய விஷயங்களுக்காக. நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். இப்போ வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஃப்ரெண்டு ஏதாவது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போகிற லைக் போட்டுட்டு எல்லாத்தையுமே பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க.